வந்து நம்முடைய தொழுகை மட்டுமல்ல, எல்லா நிலைப்பாடு மஸ்ஜிதுக்கு வரணும், அந்த மஸ்ஜிதுடைய செயல்பாடுகளில் பங்கெடுக்கணும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கடைசி காலத்தில் கூட மஸ்ஜிதுல என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எந்த திருவனக்கு உங்களதான் யார சொல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கூப்பிடுங்க என்று அழைத்து தன்னால் நடக்க முடியாத நிலையில் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் நடக்க முடியாத நிலைமையில் கூட 2 சஹாபாக்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 பாதங்கள் இந்த பூமியில் தரதரவென்று இழுபடக்கூடிய நிலையில், நடக்க முடியாது, பூமியில் தரதரவென்று இழுபடக்கூடிய நிலையில் அந்த இருவருடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்ற. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்க அதுக்கு முன்னால பெரிய இஷ்யூ நடக்குது. யார சொல்லலாம், உமர் எல்லாம் தொலை வைக்க சொல்லுவோம், அவர் தான் ஸ்ட்ராங் ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அபூபக்கரே தொலை வைக்க சொல்லுங்க. அதான் சரி. அது ஏன் அப்புறமா வரலாறுல புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் ஸ்ட்ராங் ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இமாமத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கவே முடியல. ஆனாலும் 2 பேரை அழைத்து நான் மஸ்ஜிதுக்கு தான் செல்வேன், மஸ்ஜிதில் தான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைகளை போட்டுக்கொண்டு 2 கால்கள் தரதரவென்று பூமியில் ஈடுபடக்கூடிய நிலையில் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் வந்துட்டு உள்ள நாடு, ரசூலுல்லாஹ் தான் நாடு எல்லாருடைய உள்ளமும், ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு தெரியுது. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால வர பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா காட்டுறாங்க, இல்ல அப்படியே தொழுவைங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்படி இஷாரா காட்டுறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு வராம அப்படி தொழுதுட்டாங்க. அந்த சபைக்கு அந்த சப்புக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நிற்க முடியவில்லை, அமர்ந்து தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் முடியாத நேரத்தில் கூட பள்ளிவாசலுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். மரண நேரத்தில் கூட பள்ளிவாசலுக்கு தான் வந்தார்கள். மரண தருவாயில் கூட அவர்களுக்கு நினைவு ஏற்பட்டு விட்டால் பள்ளியை தான் கேட்டார்கள். பள்ளிவாசல் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. நம்முடைய கொடுமை என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாம் இருக்கிற முஹல்லால, நாம தொழுகிற இடத்துல 5 வேளை தொழுகையுடைய பாங்கு இக்காமத் எத்தனை மணிக்கு நமக்கு தெரியாது. டக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஃபஜ்ர் நான் வீட்டுல தொழுவேன், லொஹர் நான் ஆபீஸ்ல தொழுவேன். சரி, உங்க வீட்டுல இருக்கிற பள்ளிவாசல்ல ஃபஜ்ர் எத்தனை மணிக்கு தெரியாது. ஆபீஸ்ல தொழுவீங்கல்ல, அந்த ஆபீஸ்ல இருக்கிற பள்ளிவாசல் பக்கத்துல அந்த லொஹர் எத்தனை மணிக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய நிலை. இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.